அன்பார்ந்த உறுப்பினர்களே, மீண்டும் அந்த விளக்கத்தை கோரிய நபர் தொடர்பு கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கிய அந்த ஊழியர் அவர் மீது காவல்துறையிலே பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை, அதாவது எஃப்ஐஆர் காப்பியை குறிப்பிடாமலேயே மறைத்து தடை ஆணை வாங்கிவிட்டார் என்று துறையை சார்ந்த அந்த நபர் சொல்கிறார். அது முற்றிலும் தவறு. காரணம் என்றால், துறையிலே அளிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணி நீக்க உத்தரவிலேயே தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னவென்று, எஃப்ஐஆர் ஹாஸ் பின் ஃபைல்டு இன் தி போலீஸ் ஸ்டேஷன் வித் நம்பர், டேட் எல்லாம் அதில் தெளிவாக இருக்கிறது. ஆகவே அவர் மறைத்து தடையாணை வாங்கினார் என்று சொல்லக்கூடாது. இது சாதாரணமாக எல்லா அலுவலகத்திலும் நடைபெறுகின்ற ஒரு முறைகேடு. என்னவென்றால், ஒருவர் நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார் என்றாலே அவர் பாகிஸ்தான்காரன் ஆகிவிடுகிறார். அதாவது முதல் எதிரி, கண்மூடித்தனமான எதிரி ஆகிவிடுகிறார். அவர் நல்ல ஒர்க்கராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாவே அவர்தான் முதல் எதிரி என்று இவர்கள் கருதிவிடுகிறார்கள். அது தவறு. அதனால்தான் இவர்கள் தேடி தேடி ஏதாவது ஒரு காரணத்தை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்க தேவையில்லை. நீங்கள் எப்போதும் நினைத்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் அந்த இருக்கையில் அமர்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாளைக்கு நீங்கள் குற்றவாளியாக இருந்து வேறொருவர் அந்த இருக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே பாரபட்சமின்றி நம்முடைய மனக்குமரல்கள், நம்முடைய மன பாதிப்புகளை எல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு விதிகளின்படி, சட்டத்தின்படி, ஆட்சிமைப்படி நீங்கள் முடிவை எடுங்கள். எனவே இவருக்கு அளிக்கப்பட்ட தற்காலிக பணி நீக்கை ஆணை தடை செய்யப்பட்டுவிட்ட அடுத்த நாளில் இருந்து அவர் பணியில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி சேர்க்கப்படவில்லை என்றால் தற்போதாவது அவருக்கு பணி அறிக்கையை பெற்று பணியில் சேர்த்து கொள்ளுங்கள். இதுதான் விதிகளின்படி. அப்புறம் ஒரே ஒரு தகவல், அந்த நண்பருக்காக பொது வெளிகளில், குழுக்களில், குரூப்ஸில் போடும்போது நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கான ஐயம் இருக்கிறது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல, இப்போ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருக்க தகவலில் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பொதுக்குழுவில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய குரூப்ஸில் போடும்போது தயவு செய்து நீங்கள் தகவல்களை பகிராதீர்கள், பகிர வேண்டாம், பகிரக்கூடாது. ஏனென்றால் அது பல்வேறுடைய நபர்களுடைய இரகசியங்களை, தனிப்பட்ட விவரங்களை வெளியிலே கொண்டு வந்துவிடும். ஆகவே நீங்கள் அதை பகிராதீர்கள். அது உங்களுக்கும் நல்லது, பாதிக்கப்பட்டவருக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது என்பதை நீங்கள் பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.